கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மே மாதம் 13ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை இணைச்சட்டம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் கடவுளாகி ஆண்டவருக்கு நீ முற்றிலும் உண்மையாயிரு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலே பிள்ளைகள் அப்பாவிற்கு ஒரு மாதிரியாகவும் அம்மாவிற்கு ஒரு மாதிரியாகவும் இருப்பார்கள். அம்மாவிடம் 10 விஷயத்தை சொன்னால் அப்பாவிடம் 2 விஷயத்தை தான் சொல்லுவார்கள். அப்படியாகத்தான் நம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போலத்தான் செய்யும் வேலை, தொழிலிலே, படிக்கிற படிப்பிலே சரி. இப்படியாக நாம் எந்த விஷயத்திலும் முற்றிலும் உண்மையாக இருக்க முடியவில்லை. அப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் ஒரு தெளிவில்லாத ஒரு முடிவுகள், ஒரு நிலையில்லாத தன்மை, எப்பொழுதும் ஒரு குழப்பத்தோடே நடமாடுகின்ற ஒரு வாழ்க்கை என்று நம்முடைய ஓட்டங்கள் எப்பொழுதும் பதட்டத்தோடே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் பல நேரங்களில் நாம் எதிலும் ஒரு முழுமையான சந்தோஷத்தை, ஒரு முழுமையான சமாதானத்தை நாம் பெற முடியவில்லை. அதற்கு தான் இயேசு மகாராஜா இன்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ கடவுளுக்கு உண்மையாயிரு, முற்றிலும் உண்மையாயிரு. அப்படியாக நாம் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் யோபுவை போல முற்றிலும் உண்மையாய் இருந்தால் போதும். நமக்கு என்னென்ன தேவை, எப்பொழுது தேவை என்பதை முன் அறிந்திருக்கிற தேவன் நமக்கு நிச்சயமாகவே எல்லா சூழ்நிலைகளிலும், சந்தோஷமான சூழ்நிலை வரும்பொழுது நமக்கு நிதானத்தை கொடுப்பார், பதட்டமான சூழ்நிலை வரும்பொழுது நமக்கு நிதானத்தை கொடுப்பார், அவசரகால சூழ்நிலை வரும்பொழுதும் நமக்கு பொறுமையை கொடுப்பார். இப்படியாக எந்தெந்த காலகட்டத்திலே நான் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று கடவுள் எனக்குள் இருந்து எனக்கு கற்றுக் கொடுப்பார். அதற்கு நான் எப்பொழுதும் கடவுளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்தம், தூய்மை என்பது 100% தூய்மை. 99.99 என்றாலும் அது தூய்மை இல்லை. அப்படியான ஒரு பரிசுத்தத்தை, அப்படியான தேவ பக்தியை, அப்படியான விசுவாசத்தை, நம்பிக்கையை கடவுள் அவருடைய பிள்ளைகளிடம் எதிர்பார்க்கிறார். அப்படியான நம்பிக்கையிலே, பக்தியிலே நாம் இருக்கும் பொழுது கடவுள் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறபடியால் நம்முடைய தேவைகளை நாம் கேட்கும் முன்னரே நமக்கு அவர் அருளி செய்வார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தை எங்களை ஒவ்வொரு முறையும் நாங்கள் சரியான முறையில் பயணிக்க, சரியான பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களை உறுதிப்படுத்தும், எங்களுக்கு உதவி செய்யும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா. இன்றும் கூட தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நம்முடைய பயணத்திலே நமக்கு உதவி செய்யும். நிச்சயமாகவே நான் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு உண்மையாக இருப்பேன் என்ற உறுதியை இன்று முதல் நாம் பெற்றிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு உண்மையாக இருப்போம். கடவுள் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நம்மை மற்றவர்கள் முன்பாக உயர பண்ணுவார். ஆமேன். God bless you.